ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம். நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசத்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாவலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்யை நமைதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சதசிரசத்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் ஸ்ரஜனிகளிதம் யாபலாத்கிருத்ய புங்கே கோதாதஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயः. இந்த தனியன் ஸ்ரீ கூரத்தாழ்வானுடைய திருக்குமாரராகிய பராசர பட்டர் அருளி செய்தது. இந்த ஸ்லோகத்தில் மீண்டும் மீண்டும் வணக்கங்கள், மீண்டும் மீண்டும் தலை குனிந்து வணக்கங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு மீண்டும் மீண்டும் அவளுக்கு வணக்கங்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது யாருக்குன்னு கேட்டால் நப்பின்னையோடு கண் வளர்ந்து அருளுகின்ற ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை, ஸ்ரீகிருஷ்ணனை துயில் உணர்த்தி துயில் எழுப்பி வேதத்தின் பொருளாகிய, வேதத்தின் முடிவாக பொருளாக இருக்க, வேதம் அனைத்துக்கும் வித்தாகம்னு சொல்கிறோம் இல்லையா திருப்பாவையே, அது மாதிரி வேதத்திற்கு முடிவு பொருளாகிய அதுபோல பொருளை சொல்லக்கூடிய பாசுரங்களை பாடி அவனை என்ன தன்னுடைய பாரதந்திரியம், என்ன பாரதந்திரம் என்கிறதால் அவனை கட்டுப்படுத்தி அந்த வலியை உணர்த்தி சூடி கொடுத்த மாலையால் விலங்கிட்டு தன்னுடைய பறை என்னும் தேவைகளை கேட்டு வாங்கி நடத்தின அந்த பெண்ணுக்கு, அந்த வனிதைக்கு, அந்த பாவைக்கு மீண்டும் மீண்டும் வணக்கங்கள் உரித்தாக அப்படின்னு சொல்கிறார். அப்போது பெருமாள் எப்படியெல்லாம் கோதாதேவிக்கு, கோதை பிராட்டிக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்றத இப்படி கீழ் லைன்லேருந்து சொல்லி ஆண்டாளை வணங்குகிறார் பராசர பட்டர். அப்புறம் இந்த திருப்பாவையை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் திருப்பாவை என்பது அனுசந்தானம், நித்திய அனுசந்தானத்தில் ஒன்று. இந்த 30 பாசனங்களையும் தினமுமே சொல்லலாம். கார்த்தாலேயே 30 பாசனத்தையே நம்ம தினமும் சொல்லி பழகலாம். அது ஏற்புடையது. ஏன்னா இதற்கு பேரே வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ற பொருளில் தான் இதை நம்ம பெரியவாள்லாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நமக்கும் அது எல்லாம் உண்டு. நம்மாத்தில் இருக்கிற சின்ன குழந்தைகளுக்கும் தினமும் ஒரு பாட்டு முள்ள சொல்லிகிட்டே இருந்தால் ஒரு வருஷத்து வரக்கூடிய சைக்கிளில் இந்த 30 பாசமும் நம்ம பிள்ளைங்களுக்கும் தெரிஞ்சிடும். நம்மாத்த குழந்தைகள் சொன்னால் அது நம்மளுக்கு பெரிய பெருமை தான். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டால், இந்த பாட்டை எப்படி உள்ள ஆரம்பிச்சிருக்கா, இது ஒரு நாடகம் போல, ஒரு கண்காட்சி போல, ஒரு கண்டு கழிக்கக்கூடிய ஒரு நாடகம் போல இதை அமைத்திருக்கிறாள் ஆண்டாள். வேதாந்த தேசிகர் கூட தன்னுடைய பிரபந்த சாரத்தில் சொல்லும்பொழுது ஆரைந்தும் அப்படின்னு பாட்டை ஆரைந்தும் அப்படின்னு ஒரு வழியாக 30ன்னு கூட சொல்லியிருக்கலாமே, எதுக்கு ஆரைந்தும் அப்படின்னு சொன்னால் இந்த பாட்டில் 6 விதமான காட்சிகள், 6 விதமான ட்ராமா சீன் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். என்ன விதமான 6 சீன் சொன்னால், முதல் பாசுரத்துலேருந்து 5ஆம் பாசுரம் வரைக்கும் ஒரு சீன், அது பிரியாம்பிள், இந்த நோன்பு நோற்பதற்கு உண்டான ஒரு முன் ஒத்திகை. அப்புறம் 6ஆம் பாசுரத்துலேருந்து 10ஆம் பாசுரம் வரைக்கும் தன்னுடைய நெருங்கிய தோழிகளை எழுப்புதல். அப்புறம் 11லேருந்து 15 வரைக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கிறவளை விஐபிஸ் எல்லாம் எழுப்புறது. 16லேருந்து 20 வரைக்கும் ஸ்ரீகிருஷ்ணரையும் அவருடைய தோழிகளையும், ஸ்ரீகிருஷ்ணரோட இருக்கிற நப்பினை பிராட்டியும், யசோதை, நந்தகோபன் இவாளெல்லாம் எழுப்புறதை பற்றியும் சொல்கிறார். அப்புறம் 25 ஆன பிறகு 26லேருந்து 30 வரைக்கும் பறை, தன்னுடைய சரணாகதிக்கு தேவையான பறை, அதாவது மேலும் மேலும் செறிது கொள்ள கோலே, விளக்கே, கொடியே, விதானமே இதெல்லாம் தரணும், நீ சீரிய சிங்காதனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுண்டு 26லேருந்து 30 வரைக்கும் தன் பறை தேவை, பறை என்று சொன்னால் தான் செய்யக்கூடிய அந்த நோம்பிற்கு தேவையான பறை, அது சரணாகதி பலிக்கணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஆண்டாளுக்கு எப்படி ஒரு யோசனை வந்தது அப்படின்னு கேட்டால், இதுக்கு நம்ம கிருஷ்ணருடைய காலத்தில் அங்கே நந்தகோகுலத்தில் அங்கே இருக்கிற கோபிகைகள்லாம் ஒரு விரதம் அனுசரித்தா. அந்த விரதம் அனுசரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், அந்த ஊரில் ஏதோ க்ஷாமம் வந்துடும், கோகுலத்தில் யசோதை இருந்த இடத்துல ஏதோ ஒரு க்ஷாமம், அதாவது வறட்சி ஏற்படும் அப்படின்னு சொன்னால், அந்த வறட்சி ஏற்படுவதற்கு, அந்த ஏற்படுத்துவதை தடுப்பதற்கு, அதை குறைப்பதற்கு இளம் பெண்கள் சேர்ந்து ஒரு நோன்பு நோக்கணும். அந்த நோன்பு நோர்த்தா அது என்ன பண்ணும்,
அந்த வறட்சி ஏற்படாமல் தடுக்கும், வறட்சியின் பாதிப்பையும் குறைக்கும் அப்படின்னு தெரிஞ்சின உடனே அந்த அவாள்லாம் என்ன பண்ணா, கோபிகைகளை கூப்பிட்டு நீங்கள் இந்த விரதத்தை அனுசரிக்கணும், இந்த காத்தியாயனி நோம்போட சேர்த்து அப்படின்னு சொன்னார். அவளுக்கு தோணித்து இதில் இன்னும் முக்கியமான காரணம், இதில் இன்னும் ஒரு உள்ளுரை பொருள் என்ன இருக்குன்னு கேட்டால், இந்த கோபிகைகள்லாம் எல்லாரும் கிருஷ்ணரோடு இருக்கணும், கிருஷ்ணரோட விளையாடணும், கிருஷ்ணரோடையே சேர்ந்து அவனோட எப்போவும் தன்னோட நேரத்தெல்லாம் செலவழிக்கணும், கிருஷ்ணரோட இருக்கிறது பெரிய மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு இருந்ததுனால அவளுக்கு எல்லாருக்கும் தோணித்து, என்ன இந்த ஒரு குழந்தைய வச்சுட்டு இத்தனை பேரும் தினமும் யசோதை வீட்டுக்கு போய் ஆளுக்கு 1.25 மணி நேரம் செலவாக்கிட்டு வரா, இது ரொம்ப அதிகமாக இருக்கே, பெரியவாளெல்லாம் ஒன்றும் கவனிக்கிறதே இல்லையே, மதிக்கிறதே இல்லையே, ஒரு குழந்தைக்கு இப்படி இருக்கான்னு சொல்லி அந்த பெண்கள் எல்லாம் கிருஷ்ணனோட நீங்கள் யாரும் விளையாடக்கூடாதுன்னு ஒரு கட்டுப்பாடு விதித்த போது எல்லாருக்கும் ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஆனால் இப்படி அந்த வருத்தமாக இருந்தால் அந்த வருத்தத்தோடு கிருஷ்ணரை பார்க்க முடியல அப்படின்னு யோசித்துன்னு இருக்கும்போது வரப்போகிற பௌர்ணமிக்கு அதுலேருந்து நீங்கள் என்ன செய்யணும், கிருஷ்ணரை நிச்சயமாக வெளியில் வரலாம், பார்க்கலாம். ஆனால் இந்த நோன்பு நோக்கணும், காலையில் யமுனா நதி தீரத்துக்கு போய் நீங்கள் நோன்பு நோக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த கோபிகைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்குறா. அவளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது, ரொம்ப சந்தோஷப்படுறா. ஒரு நல்ல வாய்ப்பு, கிருஷ்ணரோட பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொன்னது போக கிருஷ்ணரோடையே போகலாம், அவனையே துணை கழிச்சுன்னு போகலாம். நீங்கள் யமுனையில் எத்தனை பேரும் தனியாக இருக்க வேண்டாம், அமாவாசை இருட்டு கூட கிடையாது, பௌர்ணமி தான், அதில் பழிச்சுன்னு நம்ம கிருஷ்ணரை கிட்டக்க நின்று பார்த்துக்கலாம் அப்படின்னு அவள். ஏன்னா அந்த கிருஷ்ணரோட விளையாடுறது அந்த ஈர்ப்பு என்ன, இதுக்கு காரணம் முக்கியம் இதுதான். இதில் இன்னொரு விஷயம் கூட நம்ம ஒரு பெரியவாள்லாம் சொல்கிற வழக்கம்னு சொன்னால், ராமாவதாரத்தில் காட்டில் பெருமாளோட இருக்கணும், பெருமாளோட ரொம்ப விசுவாசமாக இருக்கணும்னு சொன்ன அந்த முனிவர்கள் எல்லாம் இப்படி இருக்கிறதுனால அடுத்த ஜென்மத்தில் உங்களுக்கு நான் ரமிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு கொடுக்குறேன், எல்லாரும் கோபிகைகளாக வந்துடுங்கோ அப்படின்னு பெருமாள் சொன்னதாகும். அந்த சொன்ன வார்த்தையை மீறாமல் அத்தனை ரிஷி முனிவர்களும் சேர்ந்து இந்த கிருஷ்ணாவதாரத்தில் கோகுலத்தில், அதாவது நந்தகோபர் இருந்த இடத்துல எல்லாரும் கோபிகை பெண்களாக இருந்தார்கள் அப்படின்னு உண்டு. அப்படி ஒரு கருத்து தான் உண்டு. அடியனுடைய ஆச்சாரியர் அப்படியெல்லாம் சொல்லி நம்ம உபன்யாசத்தில் கேட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது, அதனோட தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த கோபிகைகள் இங்கேயே என்ன பண்ண, இப்போது இந்த விரதத்தெல்லாம் அனுசரிக்கலாம் அப்படின்ற இந்த கதையை நம்மளோட பிராட்டி கோதை பிராட்டி இதை கேட்டு தெரிஞ்சினோடனே அவளுக்கு இம்மிடியேட்டாக அடுத்த க்ஷணமே தனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு சின்ன துரும்பு கிடச்சிது, தானும் இதுபோல் ஒரு நோன்பு நோக்கலாமே அப்படின்னு அதை யோசித்துட்டா. அது என்ன பண்ணிட்டு, இப்போவும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் திருமுக்குளம் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அதுவே யமுனா நதி தீரமாக ஆக்கினுட்டா. அவள் இருக்கிற வீடே இப்போ கூட நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூரில் போய் ஆண்டாளுடைய இதை பார்த்தாக்கா அது ஒரு வீடு போல தான் இருக்கும். ஒசரத்தில் பெரிய அந்த சாளரம் வீசுகிற ஜன்னல் அதெல்லாம் பார்த்தா ஒரு வீடு போல தான் இருக்கும். அது கிட்டக்க நின்று சேவிச்சவாளுக்கு அதனோட அருமைகள் எல்லாம் தெரியும், அதனுடைய சிறப்புகளை அவள் போயிட்டு நமக்கு சொல்கிறாளே, அதுவும் நமக்கு ரொம்ப சிறப்பாக மனசில் பதியும். அதுபோல் இருக்குச்சே, அவள் என்ன பண்ணா, திருமுக்குளம் என்ன ஆச்சு, யமுனா நதி தீரமாச்சு, தான் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை திரு ஆய்ப்பாடியாக மாறியது. அப்புறம் அங்கே இருக்கிற வடபெரும் கோயிலுடையானே என்ன பண்ண, ஸ்ரீகிருஷ்ணாவை நினச்சிட்டு அவள் நோன்பு நோக்கணும் தயார் பண்ணிவிட்டா. அந்த நோன்பு நோக்கத்தில் ஒரு சங்கல்பம் பண்ணிப்பாளோனோ, அதில் கிருஷ்ணனே தனக்கு கணவனாக வர வேண்டும் அப்படின்னு அவர் சங்கல்பம் பண்ணிட்டா. அதுக்கு முதல் 5 பாட்டு என்னன்னு கேட்டால், பிரியாம்பல்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, முன் ஒத்திகை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், மார்கழி மாதம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நாளே இவா எல்லாரையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து தன்னுடைய தோழிமார்களுடன் இப்படியெல்லாம் இருக்கணும், மார்கழி மாதத்தில் இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வையத்து வாழ்வீர்கள் நம் பாவைக்கு அப்படின்னா நம்ம என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கணும், நெய் உண்டோம் பால் உண்டோம் அப்படின்னு சொல்லி இப்படிலாம் விரதமாக இருக்கணும், படுக்கையில் படுத்துக்கக்கூடாது, தரையில் படுத்துக்கணும், அதுக்கப்புறம் இப்படி குளிக்கணும், இப்படி பெருமாளை உபாசனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பிளான் எல்லாம் போட்டு அதுக்கு என்ன தயார் பண்ணினாலும் அந்த முஸ்தீபு அது எல்லாமே முதல் 5 பாசுரத்துலையும் 6லேருந்து 10 வரைக்கும்னு அப்படி இந்த காட்சியை அவள் நல்லபடியாக வளர்த்துக்கிட்டு போறா. அதனால அவளுடைய மனதில் இம்மிடியேட்டாக அடுத்த க்ஷணமே தானே ஒரு கோபிகையாகவும், இந்த ஆய்ப்பாடியில் இருக்கிற யமுனா நதி போலவும் இந்த திருமுக்குளத்தையும் தயார் பண்ணிட்டு மனசளவில் தயார் பண்ணிட்டு அவளும் இந்த நோன்பு நோக்க ஆரம்பித்தான்.
அந்த நோன்பு நோக்கணும்னு சொல்லி தன்னுடைய தோழிமார்களோட பேசி எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டது கார்த்திகை மாதம் 30ஆம் தேதி அப்படி வச்சுக்கலாம். மார்கழி மாதத்து 1ஆம் தேதிக்கு முன்னாடி நாள். ஸோ அது 1ஆம் தேதியிலேருந்து நிச்சயமாக அது என்ன பண்ணணும், இந்த பாவை நோன்பு. பாவை என்றால் சிறு பிள்ளைகள், பெண்கள், அதாவது ஒரு 12 வயசெல்லாம் ஆயிருக்காது, அதுக்கு முன்னாடி 7 அல்லது 8 வயசுக்குள்ளே இருக்கிற பெண்கள் இருக்கிற அந்த வயசில் பாவை அப்படின்னு பேர். பாவைன்னா கண்ணுக்கு மணியாக இருக்கிறது, நிறைய பொருள் சொல்லலாம் அந்த பாவைன்ற வார்த்தைக்கு. நம்ம ஆண்டாளை பற்றி தான் சொல்ல போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டாளுக்கு பாவை என்ற வயதில் இருந்ததால் அவள் திரு என்ற மென்மை பொருந்திய தெய்வத்தன்மை பொருந்திய பாடல்களை பாடி எல்லாவற்றிற்கும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ற அந்த அளவில் சிறப்பான செய்திகள் எல்லாம் அந்த பாசுரங்களில் வளர்த்துருக்கிறதுனால இதில் பெரிய விஷயம் உடனே ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை என்னெல்லாம் பண்ணது பாரு அப்படின்னு சாதாரணமாக யோசிக்கிறத காட்டிலும் அவள் பிராட்டியே எப்படி துளசி செடி அடியில் தான் பெரியாழ்வாருக்கு கிடைத்தார். அடுத்த பாசனம் நம்ம சொல்லும்பொழுது கோதாதேவியின் அவதாரிகை, அவருடைய அவதாரத்தை பற்றியும் நம்ம ஓரளவுக்கு சில வார்த்தைகளை பகிர்ந்துக்கலாம். இந்த மாதிரி சொன்ன உடனே அவள் என்ன பண்ணுறா, அடுத்த பாசுரங்களை சரியாக பார்க்கணும் முதல் பாசுரத்துலேருந்து அப்படின்னு சொல்லி நம்ம தயார் பண்ணிக்கிறோம். அடுத்த பாசுரம் ஆரம்பிக்கும் பொழுது கோதாதேவியோட அவதாரிகை அவள் எப்படி கிடைச்சா, பெரியாழ்வாருக்கு அவள்னால என்ன பெரிய பெருமைகள்லாம் கிடைச்சது, அவளால் இந்த உலகத்துக்கு என்ன பெருமைகள்லாம் கிடைச்சிட்டு இருக்குது இன்னி வரைக்கும் அப்படின்னு சொல்லத்தையும் நம்ம இன்னும் விவரமாக அடுத்த பதிவில் பார்க்கலாம். கோதாயை நமஹா.